ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஆயில்லெஸ் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணி பேனை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகட்டும். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் வந்து கழுவி 1/2 கிலோ சிக்கனை வந்து கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் சேர்த்துட்டோம். இது கூட நம்ம வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறமா வந்து பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு மொத்தமாக இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டேன். நான் எண்ணெயே ஊற்றலை. எண்ணெய் இருந்தால் தான் வதக்க முடியும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலந்து விட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு நான் மூடி வைக்க போகிறேன். அது வந்து தண்ணி விட்டு நல்லா வெந்து வற்றி வரட்டும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து தண்ணி விட்டு வேகுது. இதில் வந்து நம்ம வந்து தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வேக வைக்கணும். அதையும் கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இப்போ இதில் நம்ம வந்து மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. நம்ம வந்து பட்டை, கிராம்பு எதுவும் சேர்க்கலை. இதில் வந்து முழுசாக போட்டு தாளிக்கலை. அதனால் கரம் மசாலா பவுட்ரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிர் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஜீரக பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து மூடி விட்டுருவோம். புளிக்காத தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கனால இதெல்லாம் புளிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நல்லா கிண்டியாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வேக விடுவோம். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே மல்லித்தலையை மேலே தூவி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆயில்லெஸ் கிரேவி. நீங்கள் அந்த தயிர் ஊற்றுனீங்கன்னா அந்த தயிர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரேவி பக்குவத்தை கொடுக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.